இந்த டீச்சர் கிளாஸ்ல எப்பயுமே இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும் கண்டிஷன் போடுறாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா இப்பதான் ஒருத்தர் லேட்டா கிளாஸுக்குள்ள வரான். அவனை பார்த்ததுமே அவன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவனும் அவனோட பேரை சொல்றான். ஆனா இங்கிலீஷ்ல சொல்றான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பசங்களுமே இவங்களை எப்பற சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க கிளாஸ கவனிக்காம இருக்கானுங்கன்னு ஒரு செயின்சாவ் எடுத்து அவனுங்க புக்கை கட் பண்ணி விட்டுறாங்க. பார்த்தா அதுக்கு கீழே இருந்த டேபிளே இப்ப கட் ஆயிடுது. அதே மாதிரியே வேற ஏதாவது தப்பு பண்ணா கூட கையில கிடைக்கிற சாப்பீஸை கூட ஒரு மிஷின் கன் மாதிரி யூஸ் பண்றாங்க. சோ அடுத்த நாளே அந்த பசங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அதுல கம்ம போட்டு ஒட்டி விட்டுறானுங்க. இத பார்த்ததுமே கோவத்துல கையில கிடைக்கிற டஸ்ட் எடுத்து அடிக்கிறாங்க. ஆனா அது போன வேகத்துல திருப்பி வந்து அவங்க மூஞ்சிலே திருப்பி அடிச்சிருது. என்னடான்னு பார்த்தா அதுல கூட ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. சோ இதுக்கு மேல எதை வச்சு அடிப்பாங்களோன்ற பயத்திலேயே டெய்லியும் ஹெல்மெட் போட்டு தான் கிளாஸ்க்கு வரானுங்க. இவங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலுமே ஒரு பையன் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கிற பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்துறான். உடனே அந்த பொண்ணு டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. வந்து அந்த பையனை என்னன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணோட முடிய கட் பண்ணி விட்டுறாங்க. இவனுங்க இதே மாதிரியே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கானுன்னு இவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஃபைனல் எக்ஸாம்ல சிலபஸை மாத்தி சொல்லி கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபெயில் ஆக்கிடுறாங்க.